දැන් මේ ඊයේ පෙරේද ඉඳලා සජිත් ප්‍රේමදාසලා රනිල් වික්‍රමසිංහලා මහින්ද රාජපක්ෂලා රවි කරුණානායකලා විමල් වීරවංශලා මනෝ ගණේෂන්ලා ඔක්කොම එකට එකතු වෙලා තිබෙනවා. ඔබතුමාලා දන්නවා රනිල් මෙහි ආවිලා ඡන්ද ඉල්ලුවේ මහින්දට විරුද්ධව. உங்களுக்கு தெரியும் ரணில் விக்ரமசிங்க இன்று உங்களிடமிருந்து அந்த ஜனாதிபதி தேர்தலிலே வாக்கு கேட்டது மஹிந்த ராஜபக்சக்கு எதிராக. සජිත් ප්‍රේමදාසයි සුමන්දිරන් මන්ත්‍රීතුමයි තමිල්වර්සු කච්චි මෙහි ආවිලා ඡන්ද ඉල්ලුවේ මහින්දට විරුද්ධව. சஜித் பிரேமதாச அதாவது சுமந்திரம் அந்த எம்பி அவர்களை வைத்துக் கொண்டு இங்கு வந்து வாக்கு கேட்டது ராஜபக்சக்கு அல்லது ரணிலுக்கு எதிராக. ඔබතුමාලා දකිනවා මේ දවස්වල මොකද්ද? ඒ දූෂිත ඒ රට විනාශ කරපු කණ්ඩායම අද එකට එකතු වෙන්න සාකච්ඡා කරමින් තිබෙනවා. ஆகவே உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் அவர்கள் வெவ்வேறாக இருந்தவர்கள் என்று ஒன்று சேர்வதற்காக கலந்துரையாடல்கள் செய்து கொண்டு එනම් මේ இருக்கிறார்கள். යාල්පාණම් වල පරතුරේ පත්තුවල වැල්වැටිතුරේ ඉන්න අපි ඔක්කොම සාමාන්‍ය පුංචි මිනිස් එකතු වෙලා අපි අදිෂ්ඨාන කරගන්න ඕන කම තිබෙනවා. මේ රටේ ජනතාව සැප්තැම්බර් 14 වෙනිදා නොවැම්බර් 21 වෙනිදා සැප්තැම්බර් 21 වෙනිදා නොවැම්බර් 14 වෙනිදා මේ රටේ නිර්මාණය කරපු මේ ජාතික සමගියේ සමානයන්ගේ ආණ්ඩුව සමාන මිනිසුන්ගේ ආණ්ඩුව මේ ජන සතුරන්ගෙන් බේරගෙන අපේ රට හදනකම් අපි එකට සටන් කරමු එකට ඉස්සරහට යමු කියලා ආරාධනා කරමින් වණක්කම් ආයිබෝවන් අස්සලාමු අලයිකුම් ඔබ සෝදනාම මුණ ගැනීමට ලැබීම ඉතාමත්ම සතුටක්. வணக்கம் ஆய்புவான் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவரையும் சந்திக்க இந்த சந்தர்ப்பம் ஏற்பட்ட தொடர்பாக அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக கூறுகின்றார். අපි හිතනවා අද ලංකාවේ මිනිස්සු වැල්වැටිතුරේදී අලුත් ඉතිහාසයක් ලියන්න පටන් ගන්නවා කියලා. இன்று இலங்கையிலே இலங்கை வரலாற்றிலே இந்த வெல்வெட்டித்துறை மக்கள் புதிய ஒரு அத்தியாயத்தை எழுதுவதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள். ඒ නිසා අන්නේ අලුත් ඉතිහාසය ලියන්න එකතු වෙච්ච ඔබ සූදනාගෙන්ම මුලින්ම අවසර ඉල්ලා සිටිනවා. அந்த புதிய அத்தியாயத்தை வரலாற்றை எழுதுவதற்கு இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரிடமும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்று கூறுகின்றார். ඒ වගේම ඔබතුමාලාගෙත් මුළු රටේත් ආදරය දිනාගෙන තිබෙන ආදරණීය අනුර කුමාර දිසානායක සහෝදරයාගෙනුත් ඒ වගේම අපේ රාමලිංගම් චන්ද්‍රසේකරන සහෝදරයා ඇතුළු සියලුම නායකයන්ගෙනුත් අපේ ගෞරවනීය ආගමික නායකයන්ගෙනුත් සියලු දෙනාගේම අවසරයි. அதே போன்று இந்த நாட்டிலே அதிகப்படியான மக்களுடைய உள்ளங்களின் அந்த ஆதரவை வென்றெடுக்கும் எமது நாட்டின் ஜனாதிபதி அன்பார்ந்த அனுரகுமார திசாநாயக தோழர் அவர்களே, அதே போன்று எமது அமைச்சர் கடற்தொழில் நீரியல் அமைச்சர் அன்பார்ந்த ராமலிங்கம் சந்திரசேகர் தோழர் அவர்களே, அதே போன்று எமது கௌரவமிக்க மத தலைவர்கள் அனைவருக்கும் அதே போன்று அரசு துறையிலே இருக்கும் அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் என்று கூறிக்கொள்கின்றார். ඔබතුමාලා දන්නවා පසුගිය සැප්තැම්බර් මාසේ 21 වෙනිදාත් ඒ වගේම නොවැම්බර් මාසේ 14 වෙනිදාත් අපේ රටේ මිනිස්සු අලුතෙන් ඉතිහාසය ලිව්වා. உங்கள் அனைவருக்கும் தெரியும் எமது நாட்டிலே கடந்த செப்டம்பர் 21ஆம் திகதியும் அதன் பின்பு நவம்பர் மாதம் 14ஆம் திகதியும் எமது நாட்டிலே மக்கள் புதிய ஒரு அத்தியாயத்தை எழுதினார்கள், புதிய ஒரு வெற்றியை பெற்றார்கள். අපේ රටේ මිනිස්සු උතුර දකුණ නැගෙනහිර බටහිර ඔක්කොම එකට එකතු කළා. எமது நாட்டு மக்கள் இலங்கையிலே தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு என்ற அனைத்து பகுதிகளையும் ஒரு இடத்திற்கு ஒரே பிடியிலே எல்லாரும் கை சேர்ந்தார்கள். දෙමළ මුස්ලිම් සිංහල කියන්නේ අපි ඔක්කොම එකයි කියන එක ඇති කළා ඒ දවස් දෙකේදී. அந்த இரு நாட்களிலும் அந்த பரிவேறுகளில் எங்களுக்கு விளங்குகின்றது தமிழ் முஸ்லிம் சிங்களம் என்ற வேறுபாடு இல்லாமே நாங்கள் அனைவருமே இலங்கையர்கள் என்ற அந்த செய்தியை அந்த வெற்றியின் பின்னாலே இருக்கின்றது. අපි හිතනවා එක ලංකාවක් බිහි වුණේ මේ සැප්තැම්බර් මාසේ 21 වෙනිදා කියලා. நாங்கள் நினைக்கின்றோம் ஒரு இலங்கை எல்லாருடைய எதிர்பார்ப்போடு ஒரு இலங்கை உருவாகியது செப்டம்பர் 21ஆம் திகதி என்று. එහෙනම් අද අපේ රටේ සිංහල දෙමළ මුස්ලිම් ජනතාව එකට එකතු වෙලා තිබෙනවා. ஆகவே இன்று எமது நாட்டில் சிங்களம் தமிழ் முஸ்லிம் மக்கள் அனைவருமே ஒன்றாக சேர்ந்திருக்கின்றார்கள். ඒ අනුර කුමාර දිසානායක ජනාධිපති සහෝදරයා සහ දේශීය මක්ක ශක්ති පක්ෂය වටා அது எமது நாட்டின் ஜனாதிபதி அன்றதோழர் சூழ அதே போன்று தேசிய மக்கள் சக்தி சூழதான் இந்த மக்கள் அனைவருமே ஒன்றாக கைகோர்த்து நிற்கின்றார்கள். ඒ වගේම ලංකාවේ පුංචි මිනිස්සු අද ඔක්කොම එකට එකතු වෙලා තිබෙනවා. அதே போன்று இலங்கையிலே வாழ்கின்ற சாதாரண மக்கள் அனைவருமே இன்று ஒன்றாக சேர்ந்திருக்கின்றார்கள். මේ වැල්වැටතුරේ ඉන්න පොයින්ට් පේට්‍රෝල ඉන්න නැත්තම් KKS වල ඉන්න
මිනිස්සු විතරක් නෙමෙයි හම්බන්තොට ඒ වගේම බදුල්ල නුවරඑළිය මේ හැම පැත්තම මිනිස්සු අද සාමාන්‍ය පුංචි මිනිස්සු අද එකට කොටලා තියෙනවා එක ලංකාවක් හදලා ඒ ලංකාව ගොඩනගන්න. இன்று பெல்வெட்டித்துறை மட்டுமல்ல பருத்தித்துறை அல்லது காங்கேசன் துறை அது மட்டுமல்ல இன்று அம்பாந்தொட்டை மாத்தரை காலி போன்ற பகுதிகளில் கூட இலங்கையிலே அனைத்து பகுதிகளிலுமே மக்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். சாதாரண மக்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்காக. අද ඒ විදියට ලංකාවේ සිංහදමල මුස්ලිම් මිනිස්සු එකට එකතු වෙද්දී පුංචි මිනිස්සු දීවරයෝ ගොවියෝ කම්කරුවෝ ගුරුවරු සාමාන්‍ය මිනිස්සු එකට එකතු වෙද්දී අද ඔබට පේනවා ලංකාව ඉස්සරහට යන්න පටන් අරන් තිබෙනවා. அவ்வாறு இந்த நாட்டிலே சாதாரண மக்கள் ஒன்றாக சேரும் போது இந்த நாட்டிலே இருக்கும் மீனவர்கள் அல்லது எமது ஆசிரியர்கள் அல்லது ஒவ்வொரு தொழில் துறையிலே ஈடுபடுபவர்கள் அரசு அதிகாரிகள் விவசாயிகள் இந்த அனைத்து மக்களும் இன்று இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்காக ஒன்று சேரும் போது இந்த நாடு படிப்படியாக முன்னோக்கி செல்வதை எங்களுக்கு அவதானிக்க கூடியதாக இருக்கு. අද අනුර තෝලර් ගිහිල්ලා දේශීය මක්කල් ශක්තිය ඇවිල්ලා ලංකාවේ සාමාන්‍ය මිනිස්සු එකට එකතු කරනකොට රටේ ජනතාවගේ සතුරෝ අද අපිට පේනවා ඒගොල්ලොත් එකතු වෙනවා. இவ்வாறு சாதாரண மக்கள் ஒன்றாக சேரும் போது அனுரகுமார திசாநாயக தோழர் உள்ளிட்ட அனைவரும் ஒவ்வொரு இடங்களிலே போய் மக்களை ஒன்று சேர்க்கும் போது இன்று எமக்கு எதிரானவர்களும் இன்று ஒன்று சேர்வதை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கு. අපි දකිනවා දැන් මේ ඊයේ පෙරේද ඉඳලා සජිත් ප්‍රේමදාසලා රනිල් වික්‍රමසිංහලා මහින්ද රාජපක්ෂලා රවි කරුණානායකලා විමල් වීරවංශලා මනෝ ගණේෂන්ලා ඔක්කොම එකට එකතු වෙලා තිබෙනවා. இன்று நாங்கள் அவதானிக்கின்றோம் அண்மையிலிருந்து மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அல்லது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அதே போன்று ரவி கருணாநாயக்க போன்றவர்கள் அதே போன்று மைத்ரிபால சிறிசேன போன்றவர்கள் இவ்வாறு பல்வேறுபட்டு எதிரிகளாக வேறு வேறுபட்டு இருந்தவர்கள் இன்று எமக்கு எதிராக ஒன்றாக சேருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றோம். එන ඔබතුමාලට පේනවාද පුංචි මිනිස්සු සාමාන්‍ය මිනිස්සු එකට එකතු වෙනකොට ඒගොල්ලන්ගේ හතුරොත් එක කඳුරකට එකතු වෙනවා. அதனால் உங்களுக்கு தெரிகின்றதா நாங்கள் சாதாரண மக்கள் எந்த வேறுபாடும் இன்றி நாங்கள் ஒன்றிணையும் போது எதிரிகளும் இன்று எமக்கு எதிரானவர்களும் ஒன்று சேர்வதை உங்களுக்கு காண முடிகின்றதா? ඔබතුමාලා දන්නවා රනිල් මෙහියවිලා ඡන්ද ඉල්ලුවේ මහින්දට විරුද්ධව. உங்களுக்கு தெரியும் ரணில் விக்ரமசிங்க இன்று உங்களிடமிருந்து அந்த ஜனாதிபதி தேர்தலிலே வாக்கு கேட்டது மஹிந்த ராஜபக்சக்கு எதிராக. සජිත් ප්‍රේමදාසයි සුමන්දිරන් මන්ත්‍රීතුමයි තමිල්වර්සු කච්චි මෙහියවිලා ඡන්ද ඉල්ලුවේ මහින්දට විරුද්ධව. சஜித் பிரேமதாச அதாவது சுமந்திரம் அந்த எம்பி அவர்களை வைத்துக் கொண்டு இங்கு வந்து வாக்கு கேட்டது ராஜபக்சக்கு அல்லது ரணிலுக்கு எதிராக. ඔබතුමාලා දකිනවා මේ දවස්වල මොකද්ද? ඒ දූෂිත ඒ රට විනාශ කරපු කණ්ඩායම අද එකට එකතු වෙන්න සාකච්ඡා කරමින් තිබෙනවා. ஆகவே உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் அவர்கள் வெவ்வேறாக இருந்தவர்கள் என்று ஒன்று சேர்வதற்காக கலந்துரையாடல்கள் செய்து கொண்டு එනම් இருக்கின்றார்கள். මේ යාල්පාණම් වල පරතුරේ පත්තුවල වැල්වැටිතුරේ ඉන්න අපි ඔක්කොම සාමාන්‍ය පුංචි මිනිස්සු එකතු වෙලා අපි අදිෂ්ඨාන කරගන්න ඕන කම තිබෙනවා. මේ රටේ ජනතාව සැප්තැම්බර් 14 වෙනිදා නොවැම්බර් 21 වෙනිදා සැප්තැම්බර් 21 වෙනිදා නොවැම්බර් 14 වෙනිදා මේ රටේ නිර්මාණය කරපු මේ ජාතික සමගියේ සමානයන්ගේ ආණ්ඩුව සමාන මිනිසුන්ගේ ආණ්ඩුව මේ ජන සතුරන්ගෙන් බේරගෙන අපේ රට හදනකම් අපි එකට සටන් කරමු එකට ඉස්සරහට යමු කියලා ආරාධනා කරමින් මම සමුගන්නවා ඔබ සූදනාටම ස්තුතියි. அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கும் இன்று ஒன்று சேர்ந்திருக்கும் இந்த சாதாரண மக்கள் நாங்கள் அனைவருமே நினைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது எங்களுடைய இந்த வெற்றியை தடுப்பதற்காக முறிப்பதற்காக இந்த எதிரிகள் இந்த நாட்டை அழித்தவர்கள் ஒன்று சேரும் போது அவர்களுக்கு எதிராக நாங்கள் அனைவருமே கைகோர்த்து ஒன்றாக நின்று இந்த மக்கள் ஆட்சியை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை விடுப்பதுடன் எமது பிமல் தோழருடைய உரையை முடித்துக் கொள்கின்றார். உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் என்று கூறிக்கொண்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.